காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறுருவேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசே வாருரு பூன்முலையால் பங்கா என்னை வளர்ப்பவனே. அதாவது உடம்பினுள் உருபொருள் கண்டேன் அப்படிம்பார். உடம்புக்குள்ள உருபொருள் இருக்கு. இதுதான் பேரண்ட நாயகனை உள்வாங்கும் இடம்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. விளங்கும் திருவாரூர் உறைவாய். திருவாரூர் மூலாதார ஸ்தலம்னு ஏற்கனவே நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம். திருவாரூர் மூலாதாரத்தில் இருந்துதான் மூண்டி எழு கனலை எழுப்ப வேண்டும். அது பயணிக்கும் இடம் தான் உத்தரகோசமங்கை. அது போய் முகுளப்பகுதியில் போய் நிறைவு கொள்ளும் இடம், வீணாதண்டில் பயணிக்கக்கூடிய இடம் அப்படி சொல்லியிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறுருவேனை விடுதி கண்டார். எனக்கு ஆற்றங்கரை மரம் எப்படி இருக்குன்னா, ஆற்றங்கரையில நிறைய மணல் பாங்கு இருக்கும். ஆற்றங்கரை மரத்துல மணல் பாங்கு அதிகமா இருக்கும். அப்போ என்ன பண்ணும், காட்டாற்று வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. காட்டாற்று வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த எவ்வளவு அது செழிப்பாக பசுமை நிறைந்ததாக இருந்தாலும் வேரோடு பிடிக்கிட்டு போயிடும் ஆற்றங்கரை ஓரத்துல இருந்தேன். ஏன்னா மணல் பாங்குல வேர் ஆழமாக பதியாது. இப்போ நாம வந்து இப்போ மேல அரிப்பு இருக்குன்னு வச்சுக்கோமே, அரிப்புக்கு சொரியணும்னா இப்படி மாதிரி நம்ம அழுத்தமா அப்படி சொரிஞ்சோம்னா அந்த அரிப்பு நீங்கும். நம்ம இதுக்கு மேல ஒரு இது இருக்கு, நம்ம சொரியணும்னு இப்படி தடை விட்டுக்கிட்டு இருந்தோம்னா இது போகாது. அந்த அரிப்புக்கு ஏற்ற அந்த திணவுக்கு ஏற்ற சொரிவு இதுல கிடைக்காது. இது மாதிரி பண்ணோம்னா அப்ப பேரண்ட நாயகனை உள்வாங்கின, இது சாதாரண சொரிக்கை. பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொள்ள வேண்டும்ங்கக்கூடிய ஒரு திணவு, ஒரு வெறி நம்மகிட்ட இருந்ததுன்னா நாம என்ன பண்ணணும், அழுத்தமாக அதை பிடிக்க வேண்டும். பேரண்ட நாயகனை உள்ளத்துக்குள்ள ஒன்னை தவிர வேறொன்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னுடைய உணர்வை தவிர வேற எந்த உணர்ச்சி சிதறல்களையும் நான் உள்வாங்க மாட்டேங்கக்கூடிய உறுதிப்பாடு நம்மகிட்ட இருக்கணும். அது காருரு கண்ணியர். அதாவது காருரு கண்ணியர்னா அழகுமிக்க கண்களுடைய பெண்கள். காருரு கண்ணியர் அவங்க வலையில் அகப்பட்டு நான் வந்து திகச்சு நின்னேன்னா அது எதை மாதிரி இருக்கு அப்படின்னா, ஆற்றங்கரை மரமா. ஆற்றங்கரையில வேர்பிடிப்பு இல்லாத மரங்கள் இருக்கும். அவைகள் காட்டாற்று வெள்ள வரும்போது பிடிங்கிட்டு போயிடும். அது மாதிரி நான் வந்து பேரண்ட நாயகனை உள்வாங்காமல் சத்சங்கத்துக்கு போறேன், நான் வெளியே வரேன், சத்சங்கத்துக்கு போறேன், வெளியே வரேன், திருவாசக கதையை கேட்க, திரும்ப அங்க ஊர்க்கூட்டத்துல போட்டு என்ன பேசுறாங்களோ, ஊர் வம்பு என்ன பேசுறாங்களோ, நாட்டு நடப்பு என்ன பேசுறாங்களோ, நம்மளுடைய மனதையும் உடலையும் உணர்வையும் மயக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பேசுறாங்களோ நம்ம அங்கேயே நிக்கிறோம், இங்கே வந்துக்கிறோம், அங்கேயே நிக்கிறோம். இது எப்படி மாதிரின்னா ஆற்றங்கரை மரமா. இந்த ஆற்றங்கரை மரம் எப்ப பார்க்கறதுக்கு நல்ல செழிப்பா தான் தெரியும். அவங்க நல்ல சத்சங்கத்துக்கு போவாங்க, தவறாம நைட்ல 10 மணி வரைக்கும் கூட அங்க இருப்பாங்களே. இந்த ஆற்றங்கரை மரமாக உள்வாங்காத ஒரு தன்மையில் மேலெழுந்த வாரியாக போவதும் வருவதுமாக நின் விழுத்தொழும்பின் உள்ளேன். நான் எது 10 நிமிஷம் கிடைச்சா கூட சரி, நான் அந்த 10 நிமிடத்தையும் நான் புறத்தில் போக்க மாட்டேன், புறம் அல்ல. 10 நிமிடம் 20 நிமிடம் கிடைச்சா கூட அதை நான் புறத்துல செலவழிக்க மாட்டேன். எனக்கு கிடைச்ச நேரத்துல நின் விழுத்தொழும்பில் உள்ளே, நின் தொண்டில் தான் நான் உள்ளே. அப்படி மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அது ஆற்றங்காரை மரமாக நிற்காமல் ஆழங்கால் ஊன்றிய வேர்பிடிப்பாக ஆகிவிடும். எப்ப வந்து கேட்டானாலும் எப்ப வந்து சிந்திச்சானாலும் இந்த சங்கத்துல எப்பவுமே இதை பத்தி யாராவது ஒரு அடியவர்கள் வருவாங்க, எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம், எதையாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைய கதை நல்லா இருந்துச்சுமா, நாளைய கதை நல்லா இருந்துச்சு, இந்த பாட்டுக்கு இந்த விளக்கம் நல்லா இருந்துச்சு, அடுத்த பாட்டுக்கு அடுத்த விளக்கம் நல்லா இருந்துச்சு, நாங்க இந்த விளக்கத்தை கேட்கவே இல்லையே, நீங்க இவங்களுக்கு எப்ப சொன்னீங்க, இவங்க இந்த பாடலுக்கு விளக்கம் சொன்னேன், இதுலயே தானே நிற்போம். அப்ப அந்த ஆற்றங்கரை மரமாக அது நிற்காது, அது ஆழங்கால் பட்ட மரமாக நிற்கும். ஆற்றங்கரை மரம் வந்து வேர்பிடிப்பு இல்லாம அது செழிப்பா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம வந்து போய் இருக்கிறத பார்த்து நம்ம உலகவர்கள் நம்மளை பெருசா தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு யாருக்கும் நம்மளுடைய குற்றம் குறை என்னன்னு தெரியாது. அப்போ நான் அப்படி இருக்கக்கூடிய என்னை, ஆற்றங்கரை மரமாக நிற்கக்கூடிய என்னை நீ என்னை விட்டுறாத, என்னை வேர்பிடிப்பு உள்ளவனாக நான் பதிந்து உன்னுடைய தொழும்பில் உள்ளேன்னு உறுதிபட சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உன்னுடைய அருட்குழந்தை, உன்னுடைய தவக்குழந்தை, என்னை வேற மற்றவர் போல் கண்டு மறுட்டிடிதி கண்டாய். என்ன உலகத்துல உள்ளவங்க அங்க பார்த்து இங்க பார்த்து இங்க பார்த்து பாவி மனக்குரங்காட்டம், இந்த குரங்காட்டம் என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி நான் விரிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு நீ என்னை பண்ணிடாத. நான் ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை, நான் சிற்சபை அப்பனுக்கு சிறந்த பிள்ளை, அந்த மாதிரி நான் என்னை நான் சொல்லணும்,
நானே எனக்குள்ள ஒரு உறுதிப்பாடு வச்சுக்கணும். நான் வந்து ஆற்றங்கரை மரம் போல் சத்சங்கத்துக்கு போறதும், இங்க வெளியே வந்து தூங்குறதும், புறக்கதைகள் பேசுறதும், புறச்சிந்தனை சிந்திப்பதும், வேற உயிரினுடைய குற்றங்களை பெருசுபடுத்தி அதை நம்ம எல்லார்கிட்டையும் அதை காமிச்சதும், நான் குற்றமற்றவன்கிறதுக்காண்டி யார் மேல எந்த பழியை சொல்றதுக்கும் அஞ்சாததும், அது மாதிரிதான் நம்ம இருந்தோம்னா அது ஆற்றங்கரை மரம் போல தான் இருக்கும். ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னா நம்மளை புடுங்கி போட்டுட்டு அது பாட்டுல போயிட்டே இருக்கும். நான் வந்து மரம் வந்து அப்படியே ஆற்றோட ஆழம் அடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். ஆனா வேர்பிடிப்பு உள்ள மரம்னா எந்த காட்டாற்று வெள்ளம் வந்தானாலும் அது வடி வரைக்கும் அது நிமிர்ந்து நிற்கும். அது பிறகு இன்னும் செழிப்பா வளரும். காட்டாற்று வெள்ளத்தை உள்வாங்கி கொண்டு இன்னும் மிகச் செழிப்பா வளரும். அது வளர்கின்ற கருணையை வாங்கி கொண்டு அங்கே போய் மிளிரும். இங்கே மிளிராது. அப்படி நாம் நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால சொல்றாரு, காரூர் கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய். ஐம்புலன்களும் இந்த பெண்கள் வசம் தங்கி நின்று என்னை கீழிழுத்து வருது. அது எதை மாதிரினா ஆற்றங்கரை மரத்துல வேர்பிடிப்பு இல்லாத மாதிரி அது எந்த நேரத்திலும் என்னை வஞ்சித்து கீழே இழுக்குது. கண்ணியருடைய மயக்கு வந்து எந்த நேரத்திலும் வஞ்சித்து என்னை கீழே இழுக்குது. காரூர் கண்ணியர் ஆற்றங்கர மரமாய் வேறுருவேனே, அது வேரோடு பிடுங்கி போட்டு மாறேன். அது மாதிரி நான் இருக்கிறேன், என்னை விடுதி கண்டார். நான் அங்கிட்டு இங்கிட்டுமா தான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்காண்டி நீ என்னை விட்டுறாதப்பா, என்னை விடுதி கண்டாய். நீ எப்படி எனக்கு அருள் அனுபவத்தானன் தந்தாய். விளங்கும் திருவாரூர் உறைவாய். மூலாதாரத்தில் 100 பங்கு ஆற்றலோடு என்னை உணர்ச்சி சிதறலுக்கு இழுத்துட்டு வந்த அந்த ஆற்றலை மேல்முகமாக ஏற்றி, அந்த 100 பங்கு ஆற்றல் கீழ் நோக்கி இழுத்துட்டு வரக்கூடிய உணர்ச்சி சிதறல்களை மேல் நோக்கி எழுப்பி, விளங்கும் திருவாரூர் உறைவாய். நீ அந்த இடத்துல இருந்து உத்தரகோசமங்கை அனுபவம் வரைக்கும் என்னை மேல் நோக்கி எழுப்பி கூட்டிட்டு போறிய அந்த விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தரகோசமங்கை கரசு. இங்க இருந்து இங்கே கீழே சாய விடாம மேல என்னை வளர்கின்ற நின் கருணையை காட்டி உத்தரகோசமங்கை அனுபவத்துக்கு கொண்டுட்டு போறிய அந்த அருள் அனுபவத்தானத்தை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். திருவாரூர் மூலாதாரத்தில் இருந்து உத்தரகோசமங்கைக்கு பயணிக்கும் அந்த அனுபவ பயணத்தை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தரகோசமங்கைக்கரசே, வாரூர் பூன்முலையால் பங்க என்னை வளர்ப்பவனே. இப்ப நீ வந்து என்னை வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்க வேண்டும்? திருவாரூர்ல இருந்து உத்தரகோசமங்கை பயணமாக என்னை வளர்க்க வேண்டும். நீ தாயோடு சேர்ந்துதானே இருக்கிற. தாய் பால் ஊட்டி என்னை வளர்ப்பாள்லாம். அந்த பால் ஊற்ற அந்த தாயினுடைய பாலை குடிச்சுதானே ஒரு குழந்தை வளருது. அது காரூர் கண்ணீர் வயப்படலாமா? அது இன்னொரு பெண் வயப்பட்டு அது மயங்கலாமா? இந்த தாய் வயப்பட்டு அருள் அனுபவத்தை பெற வேண்டியது இன்னொரு மங்கை வயப்பட்டு கீழ்நிலைக்கு செல்லலாமா? நான் எத்தனையோ பிறவிகள் அப்படியெல்லாம் இருந்து வந்துட்டு தானே இப்போ வந்து நான் உன்னை அடைஞ்சிருக்கிறேன். அப்ப நீ இன்னும் நான் அதே கீழ்நிலை அனுபவத்துக்கு நான் போனோம்னா அப்ப நான் இன்னும் எத்தனை பேரையை சந்திக்கணும்? தளர்ந்தேன். எனக்கு ரொம்ப மனசு வெந்து போச்சு கண்ணா. இனிமே என்னால் எம்பிரான் உன்னை தலைவனாக பெற்றும் கூட நான் தளரலாமா? இந்த அனுபவத்துக்காண்டி நான் கீழே இறங்கி வரலாமா? இது எனக்கு தேவையா? நான் உன்னை பெற்ற பிறகு நான் கீழே இறங்கி வரணும்னா அது எவ்வளவு எனக்கு இழுக்கு பார்த்தீங்களா? அதை சொல்றாரு, ஆரூர் கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறுருவேனே விடுதி கண்டாய். விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தரகோசமங்கைக்கரசே, வாரூர் பூன்முலையால் பங்க என்னை வளர்ப்பவனே. நீ வந்து பூன்முலையால்னா இளமை பொருந்திய அழகு என்றும் வற்றாத தனமுடையவள். அந்த வற்றா தனமுடைய அந்த தாயாரை நான் அடைந்துள்ளேன். அந்த வற்றாத தனமுடைய அவ வந்து அந்த அருளார் அமுத பொழிவு அவ தந்துட்டே தானே இருப்பான். அதனால நீ வந்து என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும், என்னை நிறைநிலை அனுபவத்துக்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய மனதையும் உடலையும் சிறு சிறு எண்ணங்களும் சிறு சிறு சிந்தனைகளும் ஆக்கிரமித்தானாலும் நான் பேரண்ட நாயகனை சரணடைந்து அவன் வயமாக நம்ம நின்னோம்னா கட்டாயம் நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன அனுபவங்கள் நம்மளை எதுவும் பண்ணாது. இந்த சின்ன ஆசைகள் சின்ன எண்ண சிதறல்கள் இவை நம்மை பாதிக்காது. ஏன்னா நம்ம தலைவன் வந்து நம்மை தாங்கி கொள்ளுவான், நம்ம தலைவன் நம்மை விட்டுவிட மாட்டான். அந்த உறுதிப்பாடு நம்மகிட்ட இருக்கணும். நம்ம ஆற்றங்கரை மரம் போல நம்ம பற்றுக்கோடு இல்லாமல் ஏதோ சத்சங்கத்துக்கு போனா நம்ம தூங்குறதும் முழிப்பதும் நம்ம ஊர்க்கதை பேசுவோம் அப்பாரி இருந்தோம்னா நம்ம மேலே இருக்கிற மாட்டோம். என்னதான் நமக்குள்ள இது இருந்தானாலும் நாம இந்த அருள் அனுபவத்தில் நம்ம தோஞ்சு இருந்தோம்னா கட்டாயம் நமக்கு மேல்நிலை அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாரு.
காரூர் கண்ணீர் ஐம்புலன் ஆற்றங்கர மரமாய் ஏறுரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணு முத்திரகோச மங்கைக்கரசே மாரூர் பூன்முலையாள் வங்க என்னை வளர்ப்பவனே.